தற்போது நமது இணைப்பில் மதிமுக பொதுச்செயலாளர் மக்கள் கூட்டணி ஒருங்கிணைப்பாளருமான திரு வைகோ இருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த வழக்கில் பல ஆண்டுகளாக சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நபர் என்கிற அடிப்படையில் அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். திரு வைகோ வணக்கம். வணக்கங்க. தற்போது தமிழக தலைமைச் செயலாளர் மத்திய உள்துறை செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தினுடைய முக்கிய சாராம்சம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி CRPC 435 கன்சல்டேஷன் என்றால் கன்கரன்ஸ் என்கிற அடிப்படையில் மத்திய அரசிடம் ஒப்புதல் பெற வேண்டும் என தெரிவித்திருந்தார்கள். எங்கள் நிலைப்பாடு அவர்களை விடுதலை செய்வதுதான். இனி உங்கள் நிலைப்பாடு என்ன என்கிற அடிப்படையில் இந்த கடிதம் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் இந்த நிலைப்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? பொதுப்படையாக பார்த்தால் தமிழக அரசு 7 பேரையும் 25 ஆண்டுகளாக குற்றமற்ற அப்பாவிகளான நிரபராதிகளான இவர்கள் மனதளவிலே சித்திரவதைகளை தாங்கி அவர்கள் வாழ்வே இருண்டு போய்விட்டது. அவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக தங்கள் கருத்தை தெரிவித்து இதற்கு உங்கள் அபிப்பிராயம் என்ன என்று கேட்டிருப்பது அவசியமில்லை என்று என்னுடைய கருத்து. அரசியல் சட்டத்தின் 161வது பிரிவின்படி மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த 161 அரசியல் சட்டத்தின் 72க்கு முரண்பட்டதல்ல. ஆனால் இதுவரை இந்தியாவில் பரீட்சித்து பார்க்கப்படவில்லை. இதற்கு பரீட்சை செய்து பார்க்கப்படவில்லை. ஒரு கூட்டாட்சி தன்மை இந்த நாட்டில் வேண்டுமென்றால், மாநிலங்களுக்கு உரிமைகள் வேண்டுமென்றால், இந்த விஷயத்தில் தமிழக அரசு எப்படி ஒரு மரண தண்டனையை குறைப்பதற்கு அரசாங்கமே முடிவெடுத்து ஆளுநர் பெயரால் அந்த உத்தரவை நிறைவேற்றுகிறதோ அதுபோல 7 பேரை விடுதலை செய்கிறோம் என்று முடிவெடுத்து அந்த 161வது பிரிவை பயன்படுத்தியே அரசு தெரிவிக்கின்ற கருத்தை ஆளுநர் ஏற்றுக்கொள்ளலாம். அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் திருப்பி பழையபடி பரிசீலனை கருப்பலாம். அவ்வளவுதான். எனவே இவர்கள் ஒருவேளை 7 பேரை விடுதலை செய்ய நாங்கள் முன்வந்தோம், மத்திய அரசுக்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை என்று ஒருவேளை ஒரு விதத்திலே தாங்கள் முயற்சித்தோம், அவர்கள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை என்று காட்டுவதற்கான முயற்சியா என்று எனக்கு தெரியாது. நான் உள்ளர்த்தம் கற்பிக்க விரும்பவில்லை. ஆனால் மத்திய அரசு இதற்கு இசை அளிக்குமா என்று எனக்கு தெரியாது. இசை அளிப்பதாக நான் நினைக்கவில்லை. ஆனால் எப்படி இருந்தாலும் தமிழக அரசு எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் தமிழக சர்க்காரே 7 பேரை விடுதலை செய்யலாம். அவர்களுடைய முடிவை கவர்னருக்கு அனுப்பி கவர்னர் மூலம் விடுதலை செய்ய உத்தரவிடலாம். இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியாக மற்ற மாநிலங்களுக்கு அமையும் என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் தெரிவித்தது போன்று அரசியலமைப்பு சட்டம் 161 பிரிவின்படி எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்கிற விவரங்களை இந்த கடிதத்தில் எந்த இடத்திலும் தலைமைச் செயலாளர் குறிப்பிடவில்லை. ஆனால் சட்ட வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் இருப்பதால் அது தொடர்பான விளக்கங்கள் இதில் இல்லை. எங்களுக்கு கூடிய உரிமைகள் நாங்கள் விளக்கம் அளித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதிலிருந்து நான் எப்படி புரிந்து கொள்வது என்கிற கேள்வியை நான் உங்களிடம் முன்வைக்கிறேன். அவர்கள் 7 பேர் விடுதலையை நோக்கி நகர்கிறார்கள் நினைக்கலாமா? அதாவது நளினிக்கு பரோல் கூட கொடுக்க கூடாது என்று இந்த 3 பேர் தூக்கு ரத்தாகிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னால் பரோல் கொடுத்தால் விஐபிகள் உயிருக்கு ஆபத்து வரும் என்று சொல்லி ஒரு அக்கிரமமான கருத்தை சொல்லி மரணப்படுக்கையில் கிடந்த அவரது தந்தையை பார்க்க கூட ஜெயலலிதா சர்க்கார் அனுமதிக்கவில்லை. ஆனால் தமிழ் உணர்வாளர்கள், இளம் தமிழர்கள் உணர்வை மதித்து அதற்கு பிறகு அவர்கள் 7 பேரை விடுதலை செய்வதாக அறிவித்தார்கள். இப்பொழுதும் கூட 166வது பிரிவை பயன்படுத்தி விடுதலைக்கு முன்வரட்டும். மத்திய சர்க்காருக்கு இப்படி எழுதி இதெல்லாம் ஒரு போக்கு காட்டுவது தேர்தலை மனதில் கொண்டு ஒருவேளை ஏமாற்று வேலையாக கூட இருக்கலாம் என்பதனுடைய கருத்து.